புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காட்டுக்குப்பம் ஒரு பகுதி, பிள்ளையார்குப்பம், நரம்பை, பனித்திட்டு, ஆலடிமேடு, பம்பாபேட் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் ஆலங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை புதுச்சேரி பல்கலைக்கழக குடியிருப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஆலங்குப்பம், சிரஞ்சீவி நகர், நரிக்குறவர் காலனி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை. மேலும் இதேபோல் கணுவாப்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அக்டோபர் 9ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தட்டாஞ்சாவடி, வி மணவெளி ஒரு பகுதி, தண்டுக்கரை, ஒதியம்பட்டு, கேவி நகர் ஒரு பகுதி, உத்திரவாகினிபேட், அம்பேத்கர் நகர், SS நகர், தில்லை நகர், கணுவாப்பேட்டை, புதுநகர், கோட்டைமேடு, திரிவேணி நகர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோப்ப நாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரத்து குறைவின் காரணமாக காய்கறி விலை கிடுகிடுவென உயர்ந்து தக்காளி 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரியில் விவசாய கடன் தள்ளுபடி. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் பெற்ற 13 கோடி கடனில் தீபாவளிக்குள் முதற்கட்டமாக ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.